காலம் பொன் போன்றது. காலத்தை யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனா இந்த விஷயத்த டைம் டிராவலர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. அவங்களால பிற்காலத்துக்கோ இல்ல எதிர்காலத்துக்கோ ஈஸியாவே போக முடியும். ஆனா இதெல்லாம் உண்மையா? ஆனா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஆதாரங்கள் நம்மளே சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். சரி, இப்போ டைம் டிராவல் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்காக ப்ரூவ் பண்ண போகுது. இதை தாண்டி ஒரு சில ஆதாரங்களும் இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வர போறது ருடால்ஃப் ஃபென்ஸ். இவரு எவ்வளவு பெரிய ஆள்னா, இவர் இறந்த பிறகு இவருடைய இறப்பே ஒரு பெரிய மிஸ்ட்ரியா தான் இருக்கு. காரில் அடிபட்டு ஒரு ஆக்சிடென்டால இறந்து போனவரை அடுத்தடுத்து தேடும் போதுதான் தெரிஞ்சது இவரு இந்த வருஷத்துல பிறந்த மனிதரே இல்லைன்னு. அது 1950. ஒரு மனிதன் காரெல்லாம் புதுசா பாக்குறான், பில்டிங்ஸ்ல என்ன பெருசு பெருசா கட்டியிருக்கான்னு ஆச்சரியமா பாக்குறான். யார் என்ன மொழி பேசினாலும் எதுவும் புரிய மாட்டேங்குது. இப்படி கார் வந்துட்டு இருக்கிற சூழல்ல டிராபிக் லைட்ஸ் என்னன்னு தெரியாம நேரா போய் ஒரு கார்ல இடிச்சு செத்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் போலீஸ் அந்த உடலை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஐடி கார்டை எடுக்கிறாங்க. சோவியத் ஆஃப் யூனியன். இது அந்த காலத்துல ஹிட்லர் ஆட்சி செஞ்ச ஒரு நாடு இல்லையா? ஸோ அந்த ஐடி கார்டுல ருடால்ஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இது என்ன அப்ப இருந்தது இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் எடுத்து வச்சா 1820யோட பழைய காயின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. என்னது காயின்ஸும் இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் ஒரு செம்ம ஷாக்கான விஷயம். அந்த காலத்துல தைச்ச டெய்லர் கடையோட பில் கூட வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இந்த காலத்தோட பொருந்தும்? இந்த கடையெல்லாம் மூடி கிட்டத்தட்ட 100 வருஷம் மேல ஆச்சே அப்படின்னு மேலும் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் இந்த ருடால்ஃப் ஃபென்ஸ் 1820 எங்கேயாவது தொலைஞ்சு போனாரா இல்ல அதுக்கப்புறம் தொலைஞ்சு போயிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஃபைல தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனே தெரிய வருது. அந்த காலத்துல அவங்களுடைய மனைவி இந்த மாதிரி என் புருஷன் எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிட்டாரு, இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கடைசியா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ருடால்ஃப் ஃபென்ஸும் வீட்டுக்கு வரல. ஆனா 1950 அவர் இறந்து போயிருக்காரு. ஒரு மனுஷன் எப்படி 1000 வருஷம் வாழ முடியும்? அப்ப இது டைம் டிராவல் தானே அப்படின்னு யோசிக்க தோணுதானே? அடுத்தது லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது மைக் டைசன். மைக் டைசன் டைம் டிராவலரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மைக் டைசனோட மேட்ச்ல பார்க்க வந்த ஒரு பார்வையாளர் தான் டைம் டிராவலர். பயங்கரமா மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தவங்க ஸ்மார்ட் போன் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சோசியல் மீடியால இது பரவலா பேசப்பட்டுச்சு, அதுவும் ஸ்மார்ட் போன் கண்டுபிடிக்கப்பட்ட அப்புறம். சரி, இது எந்த அளவுக்கு உண்மையா போச்சுன்னா, அங்க இருந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய கேமராஸ், அதாவது அந்த காலத்துல சின்ன கேமராஸ் கூட யாருமே வச்சுக்கல. அப்படி இருக்கிறப்ப ஸ்மார்ட் போன் எப்படி வரும்? இது பார்க்கும்போது சாம்சங்கோட போன் மாதிரி இருக்கே, ஒரு சில பேர் ஐபோன் மாதிரி கூட இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. டாப் லெஃப்ட் கார்னர்ல கேமரா, டார்ச் இதெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன்ல மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப மைக் டைசன் இருந்த காலத்திலே ஸ்மார்ட் போன் எப்படி வந்துச்சு? ஒருவேளை இதுவும் டைம் டிராவலரா அப்படிங்கிற மாதிரி சந்தேகிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது சாப்ளின் டைம் டிராவலர். இது ஒரு சாதாரணமான சார்லி சாப்ளின் பிலிம் தான். ஆனா அந்த பிலிம்ல யாரோ சாதாரணமா ஒரு பொண்ணு போன் பேசிட்டே நடந்து போறாங்க. அந்த காலத்துல வயர்லெஸ் போன்ஸ்லாம் இல்லையே, அப்ப இவங்க யார்கிட்ட பேசிட்டு போறாங்க? இவங்கெல்லாம் டைம் டிராவலரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் சமூக வலைத்தளங்களில வேகமா பரவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கிடைச்ச ஆன்சர் தான் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. அந்த காலத்துல எல்லாருமே யூஸ் பண்ணது வயர்டு போன். கிட்டத்தட்ட போனே பெருசா பல்கா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஆண்ட்ராய்ட் போன்ல எப்படி பேச முடியும்? அப்ப இவங்களும் டைம் டிராவலர் தானே அப்படிங்கிற மாதிரி மக்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷன்ஜி. இது நார்த் சைனால இருக்கு. இந்த இடத்துல பல மம்மிகள், பல பொம்மைகள்லாம் எடுத்தாங்க. பல ஆர்டிஃபேக்ட்ஸை இப்போ வரைக்கும் மியூசியம்ல வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு மம்மியை தோண்டும் போது ஒரு சின்ன மோதிரம் கிடைச்சிருக்கு. அந்த மோதிரத்துல ஸ்விஸ் என்கிரேட் அப்படிங்கிற ஒரு பதிப்போட இருக்கு. அதாவது மோதிரத்திலே வாட்ச் வர அந்த விஷயங்கள்லாம் அப்புறம் தானே வந்துச்சு. கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற மம்மியில எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? ஆனா இந்த மாதிரி வாட்ச் கண்டுபிடிப்பெல்லாம் ஏன் ஸ்விஸ் என்கிரேவ் அப்படிங்கிற இந்த கம்பெனியே 100 வருஷம் முன்னாடி தானே வந்துச்சு.
அப்போ முன்னாடி காலத்துக்கு யாராவது டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது இல்லையா? ஸ்பானிஷ் கேத்தட்ரல்ல செல்ராக்கா ஃபீச்சர்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெமான், ஏஞ்சல் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த கல்வெட்டுகளில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இங்க ஆஸ்ட்ரோனட் மாதிரி, அதாவது விண்வெளிக்கு பயணம் செய்யற மாதிரி ஒரு மனிதரோட கல்வெட்டு இருக்கு. இதை கட்டி பல வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. அப்பவே எப்படி ஆஸ்ட்ரோனட்டை இவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வருது. அப்போ டைம் டிராவலர் வந்து இந்த விஷயத்த கட்டியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை சமூக வலைத்தளங்கள்ல கொண்டு வந்துச்சு. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நான் சொன்ன பல செய்திகள் உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இப்போ இந்த செய்தியோட உண்மைத்தன்மையை நான் சொல்ல போறேன். நான் சொன்ன ருடால்ஃப் ஃபெல்ப்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல சொல்லியிருப்பேன் இல்லையா, இது ஒரு கதையில இருந்து மையமா எடுத்த ஒரு விஷயம். யாரோ எழுதின கதைய உண்மைன்னு சொல்லி பரவலா பேசப்பட்டுச்சு. ஈவன் சமூக வலைத்தளங்களில இப்ப வரைக்கும் இது உண்மைதான் அப்படின்னு பரவிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ் இது உண்மை அப்படின்னு போஸ்ட் பண்றாங்க. ஆனா இது ஒரு கட்டுக்கதை. அடுத்து மைக் டைசன் பத்தி பேசினேன் இல்லையா, அந்த மைக் டைசன் மேட்ச்ல யூஸ் பண்ணது ஒரு பெரிய சைஸ் கேமரா தான். பட் அந்த லைட் வர விஷயங்கள்னால எப்படி நினைச்சிட்டாங்கன்னா ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. ஆனா நிஜமாவே ஒயிட் கலர் கேமராஸும் அப்ப அவைலபிளா இருந்திருக்கு. தேர்ட் ஒன், சார்லி சாப்ளினோட ஃபிலிம் பத்தி சொன்னேன் இல்லையா, அதுல ஒருத்தவங்க போன் பேசிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலி அது போன் கிடையாது, ஹியரிங் எய்ட், காது கேட்காதவங்களுக்கு உண்டான ஒரு மிஷின். இப்போ வேணா அது சின்னதா இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல தான் அது ஆண்ட்ராய்ட் போன் லெவலுக்கு இருந்திருக்கு. ஆனா அதை தப்பா சமூக வலைதளங்களை ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸ்பானிஷ் கேத்தட்ரல்ல ஒரு ஆஸ்ட்ரோனட் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த காலத்துல எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் பேசினாங்க. ஈவன் நான் பேசும்போது கூட நம்பியிருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த கோவிலை புதுப்பிக்கும் போது அவங்களே தான் ஆஸ்ட்ரோனட்டையும் கட்டியிருக்காங்க. அப்ப நிஜமாவே டைம் டிராவல் அப்படிங்கிறது உண்மைதான் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுல ஒரு லிஸ்ட்டை சொல்ல மறந்துட்டேன். அதுதான் நார்த் சைனால கிடைச்ச அந்த வாட்ச். இப்ப வரைக்கும் அது உண்மையா பொய்யான்னு தெரிய வரல. அதே மாதிரி எப்படி நம்ம அந்த ஆஸ்ட்ரோனட் பத்தி நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோமோ, ஏன் முடிமல்லம்ல இருக்கிற சிவன் கோயில்ல கூட அந்த சிவன் ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வெளியே வர மாதிரி தான் இருக்கு. பல கோவில்களில் சிவனை இப்படிதான் சித்தரிச்சிருக்கிறாங்க. மேபி சிவன் கூட டைம் டிராவலர் தான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுகளோட விஷயங்கள் தான் தப்பா இருக்குமே தவிர எப்பவுமே இந்தியாவோட கல்வெட்டுகளும் இந்தியாவோட கோவில்களும் போய் சொல்லாது. ஸோ இந்த டைம் டிராவல் மிஸ்ட்ரி வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.